வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மாக்கோளம் கவியிலே இன்றைய சிந்தனைக்கு கடமை என்ற தலைப்பிலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். கடமையை உணர்ந்திடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லது, உள்ளமும் அமைதியாம். ஒரு 4 வாக்கியங்கள்ல மிக அற்புதமான கருத்தை வைத்திருக்கிறார். உடம்புக்கும் நல்லது, உள்ளமும் அமைதியாம். இந்த பயன் நாம் பெற்றிருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி எழுப்பி சிந்திக்கின்ற போது, பொதுவாக உடல் நலம் இருந்தாலும் அவ்வப்போது டாக்டரை சந்திக்க வேண்டிய தேவையும் வருகிறது. பொதுவாக மனம் நிறைந்திருந்தாலும் அவ்வப்போது தரை விழுந்த மீனை போல தத்தளிக்கவும் செய்கிறது. என்றால் கடமையை நாம் சரியாக செய்யவில்லையோ, அல்லது கடமை என்றால் என்ன என்பதற்கு நாம் புரிந்துள்ள விளக்கத்திற்கும் ஞானிகள் சொல்லுகின்ற விளக்கத்திற்கும் பேதம் உண்டா? ரெண்டுதான் காரணமாக இருக்க முடியும். அதை சிந்திக்கின்ற போது கடமை என்பது என்ன? வேலை நேரத்திற்கு வேலை செய்வது, குடும்பத்தை கவனித்துக் கொள்வது, 5 வகையில சொல்லுவார்கள். பெற்றோர்களுக்கு, குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு என்றெல்லாம் சொல்கின்றோம். அப்ப இதெல்லாம் செய்கின்ற போது உடம்பு நல்லா இருக்கணும், மனசும் நல்லா இருக்கணும். அப்ப இல்லை என்றால் எங்கேயோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல் இருக்கிறது. அது என்ன என்கின்ற போது நாம் கடமைக்கு வைத்திருக்கின்ற விளக்கம் என்ன என்றால், நம்முடைய ஆசைகளை நிறைவு செய்யக்கூடிய வழிவகை என்று பொருள் வைத்திருக்கோம். தொழில் செய்வது ஒரு தேவைதான், அடிப்படை தேவை. ஆனா எந்த அளவுக்கு தொழில் செய்ய வேண்டும், உடல் பாதிக்காத அளவிலே தொழில் செய்ய வேண்டும் என்ற எச்சரிக்கை உணர்வு இருக்கிறதா என்று பார்க்கிற போது, உடம்பு கெடுகின்ற வரைக்கும் எவ்வளவு வேணாலும் வேலை செய்யலாம் அப்படின்றதுதான். அதாவது வாழ்க்கை தேவைகளுக்காக உழைப்பது என்று போய் உழைப்பதே வாழ்க்கையாக மாறிவிட்ட அவலத்தில் நாம் சிக்கி இருக்கிறோம். நமக்கு விருப்பம் இல்லைன்னா தப்பிக்க முடியாதுல்ல, சிக்கி இருக்கிறோம். அதை அருமையான ஒரு ஸ்லோகம் சொல்லுவார்கள், ஹெல்த் இஸ் வெல்த். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதை மறு கோணத்துல யோசிச்சு பார்க்கணும். ஹெல்த் இஸ் வெல்த் என்றால் ஹெல்த் இஸ் கன்வெர்டட் இன்டு வெல்த். உடல் உழைப்பின் மூலமாக நம்முடைய ஆரோக்கியத்தை செலவு செய்துதான் பணத்தை சம்பாதிக்கிறோம். ஹெல்த் இஸ் கன்வெர்டட் இன்டு வெல்த். அப்போ ஹவு மச் ஹெல்த் சுட் பி கன்வெர்டட் இன்டு வெல்த்? உடல் நலத்தை எந்த அளவுக்கு நாம் பணமாக மாற்றலாம்? இந்த ரேஷியோ விகிதாச்சாரம் சரியாக புரிந்துவிட்டால் உடல் நலமும் காக்கப்படும், பொருள் வசதியும் காக்கப்படும். ஆனா நம்முடைய தேவைகளை ஆசைகளை நிச்சயிக்கின்றன. வாழ்க்கை தேவைகளை உடல் நிச்சயிப்பது இல்லை, நம்முடைய மன ஆசைகளை நிச்சயிக்கின்றன. அதனால தொடர்ந்து இறப்பு வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோமே தவிர ஓய்வு என்று அமர்ந்தோமா? இது ஒரு வகையில கடமைக்கு
மறுபெயரை சொல்லலாம். விலங்கு என்கிறார் கண்ணதாசன். காலில் விலங்கிட்டோம், அதை கடமை என அழைத்தோம். 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். அது என்ன 4 விலங்குகள் அப்படின்னா, சாமி சொல்றாங்க, பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் 4. இந்த 4 விலங்குகளில் சிக்கிக்கொண்டு நாம் அவஸ்தைப்படுகிறோம். அப்ப கடமை என்பது என்ன என்றால், கடமை கடமை என்று சொல்வார்கள் மகிழ்ச்சி. கடன் என்ற வார்த்தைக்கு நாம் ஒரு பொருள், அது சரி என்றாலும் அவ்வளவு சரியில்லை. பணத்தை வாங்குவதும் கொடுப்பதும், கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது என்று சொல்கின்றோம். ஒரு வகையில் சரிதான். ஏனென்றால், உடல் உழைப்பை கொண்டுதான் அந்த பணத்தை சம்பாதித்தோம். அந்த கோணத்துல சரிதான். இன்னொரு கோணத்துல, உனக்கொரு பங்கும், எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு என்றார் கவிஞர் வாலி. அந்த உழைப்பில் செலுத்துவதுதான் கடன். திருப்பி செலுத்துவது கடன். ஏனென்றால், உழைப்பு இல்லாத பொருள் வசதி வர முடியுமா? இந்த உலகத்துல எந்த துறையில் நாம் உழைக்க முடியுமோ அதை செய்கிறோம். அந்த உழைப்பின் பயன் பல பேருக்கு தேவையாக இருக்கிறது. நம்முடைய தேவைக்கு பலருடைய உழைப்பால் வந்த பொருட்களை நாம் பயன்கொள்கின்றோம். இப்படி இந்த அமைப்பில இது ஒரு வங்கியை போலதான். நம்ம இடத்துல மிச்சம் உள்ளத வங்கியில போடுவது போல சமயத்துக்கு கொடுக்கிறோம். நமக்கு என்ன தேவையோ அதை கடன் பெறுவது போல சமயத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்றோம். இந்த கடன் கணக்கு சரியா இருக்கணும். அதாவது எடுப்பதும் கொடுப்பதும் சமமாக இருந்தால்தான் அந்த கடமை என்ற கணக்கு சரியா இருக்கும். ஆனா சமுதாய வழக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எடுப்பது அதிகம், கொடுப்பது இல்லை என்றால் அவன் திருடன். எடுப்பது அதிகம், கொடுப்பது குறைவு என்றால் அவன் கடன்காரன். எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதன். எடுப்பது குறைவு, கொடுப்பது அதிகம் என்றால் அவன் கர்ணன். எடுப்பதே இல்லை, கொடுப்பது மட்டுமே என்றால் அவன் இறைவன். இப்படி இந்த கடமை ஆற்றுகின்ற நிலையில சமுதாயம் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்படி சிந்தித்தால்தான் அளவு முறையோடு பயன் கொள்ள முடியும். ஏன்னா உடலுக்கு என்று ஒரு எல்லை உண்டு. அதற்கு மேல் வற்புறுத்தி ஒரு செயலை செய்ய வைத்தால் அது சோர்ந்து போகும், நோய்வாய்ப்பட்டுவிடும். அப்ப ஆரோக்கியத்தை செலவு செய்து சம்பாதிக்கின்ற பொருள் பிறகு மருத்துவமனைக்கு நன்கொடையாக கொடுக்க வேண்டியிருக்கும். கடைசியில கணக்கு என்ன பாத்தீங்கன்னா சரியா இருக்கும் கணக்கு. அதே போல காலத்தில் செய்வது. அதாவது காலம் எவ்வளவு முக்கியம் என்றால், விதைக்கின்ற காலத்தில் தவறிவிட்டால் அறுவடை காலத்துல ஒண்ணு இருக்காது வயல்ல. அது போல ஒவ்வொரு செயலுக்கும் காலம் முக்கியமான ஒரு கோட்பாடு. அது தெய்வத்தின் நீதி அல்லவா? யம தர்மன் என்றால் காலத்துக்கு தானே கணக்கு. எனவே அந்த காலத்தில் செய்கின்ற போது அதனுடைய பலன் சரியாக வந்து கொண்டே இருக்கும். சம்பாதிக்கிற காலத்துல கொஞ்சம் சேமிப்பு வைத்தால் தானே சம்பாத்தியம் இல்லாத வயதுக்கு காலத்துல துணையாகும். அப்படி சேமிக்கவில்லை என்றால் மற்றவருக்கு சுமைதான் நாம. அதனால கொடுக்கின்ற வகையிலே நமக்கு உறவும் நட்பும் இருக்கணும். ஆனா வாங்கிக்கிற இடத்துல நாம் இருக்கக்கூடாது. இதுதான் சரியான கணக்கு.
அப்ப அது தகுந்தாற் போல சிந்தனை செய்து செயலை செய்தால் தானே வாழ்க்கை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும். அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன கடமைகள் என்றால், உடல் நலம் பேணுவது, மன அமைதியை காத்துக் கொள்வது, உறவையும் நட்பையும் பேணுவது, நம்முடைய கர்ம வினைகளை தூய்மை செய்து கொள்ளக்கூடிய வகையிலே தர்மத்தை பின்பற்றுவது, அனைத்திற்கும் மேலாக நான் வாழ்ந்தேன் என்ற ஒரு ஆத்ம திருப்தி வேணும். அந்த நிறைவை பெறுகின்ற இடம் தெய்வ தரிசனம், பிரம்மஞானம். இந்த 5 படித்தளங்களிலே யார் ஒருவன் வெற்றிகரமாக வாழ்ந்து விடுகின்றானோ, அவனே நிறை வாழ்வை வாழ்ந்தவனாக அவனே உணர்கின்றான். மற்றவங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனுக்கே அந்த வாழ்ந்த நிறைவு வரும். மற்றவர்களும் அதை பாராட்டுவார்கள் வச்சுக்கலாம். அதே போல தன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்றால், இதே 5 படித்தளங்களிலே ஒவ்வொருவரும் வாழ்ந்து சிறப்பதற்கு வழிகாட்டுவது. அதாவது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல் ஆற்றி நின்ற துணை என்றார் வள்ளுவர். தாய், தந்தை, தான் வாழ்க்கை துணை, தன் குழந்தைகள், இந்த 3 லேயர். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும், இந்த 3 படித்தளங்களில் இருக்கின்ற நம்முடைய குடும்பத்திற்கு நல் ஆற்றி நின்ற துணை, நல்ல சிறந்த ஒரு குடும்ப தலைவனாக இருந்து வழிகாட்டுவது, அதான் நிறைவான வாழ்க்கை. அப்படி இந்த 5 படித்தளங்களிலே ஒவ்வொருவரும் வாழ்ந்து சிறப்பதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் உற்ற துணியாக இருந்து அமைத்து தருவது குடும்ப தலைவனின் கடமை. அப்படி அமைந்து விட்டால் ஒவ்வொரு குடும்பமும் இதே நிலையில் சீர்மை பெறுகின்ற போது அந்த சமுதாயம் நன்றாக இருக்கும். அது விரிவடைந்து ஒரு மாநிலம், நாடு, இந்த உலகம் என்ற வகையிலே எல்லோருமே சிறப்பாக வாழ முடியும். அதைத்தான் மகிழ்ச்சி அவர் சொல்றாங்க, பொருள் புகழ் செல்வாக்கு புலஞ்சின்பம் 4 புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோம். இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன். என்ன? இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள் நடன காட்சிதனை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே. இந்த இந்த சிறப்பெல்லாம் எதற்காக என்றால், மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயல் எல்லாம் மாறிவிடும். இதுக்காகத்தான் மயக்கத்தில் பிரசவித்த ஆசைகள், மருள் நிலையில் ஏற்ற ஆசை, அதனால் விளைந்த பழிச்செயல்கள், இது மாறிவிடும். அது மாறுகின்ற வரைக்கும் மெய்ஞானம் போஸ்ட்பான், தள்ளியே போகும். அப்ப யாருக்கு ஞானம் கிடைக்கும் என்றால், ஆருத தரிசனம் பார்த்தாங்க, திருவதிரை கழி சாப்பிட்டாங்க. என்ன பொருள்? ருத்ரம் என்றால் அழிதல், அருத்ரம் என்றால் அழிவில்லாதது, நிலைத்தது, சிவம், சுத்தவெளி. ஆருத்ர தரிசனம் என்றால் நிலையான சுத்தவெளி தரிசிப்பது என்று பொருள். எத்தனை பேர் தரிசிச்சிருப்பாங்க 2 நாளைக்கு முன்னாடி? திருவாதிரை கழி என்றால் திரு ஆடு துறை, திருவாவடுதுறை என்று சொல்வார்கள். திரு என்றால் இறைநிலை, அதுவே ஆத்மாவாக வந்திருக்கிறது. அது செய்கின்ற செயல்கள் ஆடு, துறை, படித்தளம். அப்படி திருவாதிரை கழி என்றால் ஆத்மாவிலே கொண்டு வந்த கலங்கங்களை கழிப்பது, களி திங்கிறது இல்ல, கழிப்பது என்று பொருள். இப்படி நாம் பருப்பொருள் விளக்கத்தை புரிந்து கொண்டு சடங்களை பெருக்கிக் கொண்டோமே தவிர, ஒவ்வொரு செயலுக்குள்ளும் விளைவு என்ற ஒரு காந்தம் இருக்கிறது. அதை புரிந்தால்தான் வாழ்க்கை பயனாகுமே தவிர, சிவன் கோயில் போய் முட்டி மோதி தரிசனம் பண்ணிட்டா தரிசனம் ஆயிடுமா?
இல்ல கழுதுனா மும்மடங்குல கழிந்து போயிடுமா? சிந்திக்கவும். அதனாலதான் ஒரு கருத்தை சிந்திக்காமல் எதிர்ப்பது எவ்வளவு ஆபத்தானதோ, அதை விட பல மடங்கு ஆபத்தானது ஒரு கருத்தை சீர்தூக்கி பார்க்காமல் ஏற்றுக்கொள்வது. இப்படித்தான் கடமை என்ற வார்த்தைக்கும் நாம் தவறாக பொருள் கொண்டு ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சு சொத்து சேர்ப்பதே வாழ்க்கை என்று நினைச்சிட்டோம். அதனாலதான் அந்த ஆசையின் வெளிப்பாடு உடலை வருத்துகின்றது, மனதை வருத்துகின்றது. அதனால 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஏன்னா குட் பீப்புள் ஹாவ் பீஸ் ஆஃப் மைண்ட், பேட் பீப்புள் ஹாவ் பீசஸ் ஆஃப் மைண்ட். ஸோ கருத்துக்களை சிந்திப்போம், பயன்பெறுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். My sincere pranam to all of you. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். We were continuously discussing about vegetarianism, and okay, now actually when senior members asked Swamiji that how it is that Swamiji is not stipulating vegetarianism as a precondition for practicing simplified Kundalini yoga. Here Swamiji gives two reasons. One reason is when we lay down such a condition, it may turn away some aspirants who were otherwise ripe for spiritual practice and change over to the spiritual way of life, although their food habits happen to be non-vegetarian. And the second reason, which is more weighty, is that practicing yoga will itself bring about a gradual change over to vegetarianism. So how that is possible in our system? When we do the meditation, the mental frequency comes to alpha level and further it leads to theta and delta level. So in that state of mind, always person think about only positive thoughts and try to do only good things. So that will not harm others. Right? So as we already defined that vegetarianism is based on the observance of non-violence. So that automatically comes to us. And here Swamiji gives us one example also. We all know that Swamiji gave initiation throughout the world to all the people. And so here what he says, so many members abroad who met Swamiji second time. First time he gave initiation without any conditions. And when he came again to meet them, they said, Swamiji, we have now lost interest in red meat. Here they mean that red meat are beef, mutton, etc. And they were taking only the white meat. So we take only the white meat, Swamiji, like that. That white meat here is fish, etc. And as usual, along with vegetables. So the very next year, so after a year, the first year they avoid red meat, and after a year they used to say that they have excluded that white meat also from their menu. And Swamiji said that Swamiji could see some glow on their faces while announcing this, that they excluded white meat also from their menu. So here Swamiji asked us, don't you think success could have been prompt and profound if I had issued a commandment for vegetarianism? So nothing could be achieved when we give commandments, right? We try to avoid that. So it's not the sad fact of life that commandments from time immemorial have been broken rather than followed. So here they followed and they succeed. Actually, Swamiji is kind enough to give us without any conditions. But when Swamiji took initiation
with his Guru Paranjyoti Mahan, he signed for 10 conditions there, right? And so on, he strictly followed it. But he didn't give us any conditions, right? But as and when we practice, definitely we can achieve what we want. Thank you, Ananda, for giving me this opportunity. Be blessed by the divine. Bye. Have a good day. Be blessed by the divine, Amma. Very nice explanation. Whatever the things we need to follow the path of divinity, not by conditions. Very nice, Amma. Uh, Anybody else want to get clarified? Bye. Have a good day. Thank you. Uh, Thank you, Ananda. Now let us invite Alnati Purnimama to conclude. Purnimama or Anita Chandrasekhar? Anita Chandrasekhar. Anita Chandrasekhar Amma to continue the world Be blessing. blessed by the divine. Blessings for the world. May rain pour on all parts of the world timely and sufficiently. May food grains grow abundantly to the satisfaction of all living beings. May the leaders of all nations progress in spiritual knowledge and do good service to humanity. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. Be blessed by the divine. Thank you, Aya. Be blessed by the divine. Thank you, Ma. Let us bless all the participants for rendering God salutation, Guru salutation, and leading meditation and giving for food for thought today. By the grace of the divine power, let all the participants and their family enjoy good health, long life, enough wealth, prosperity, and peace. By the grace of the divine power, let all the participants and their family enjoy good health, long life, enough wealth, prosperity, and peace. By the grace of the divine power, let all the participants and their family enjoy good health, long life, enough wealth, prosperity, and peace. Be blessed by the divine. Be blessed by the divine. Purnimama, please continue. Purnimama.